கோடி கணக்கில் செலவு பண்ணி படத்துக்காக ஒரு செட் ப்ராப்பர்ட்டியை ரெடி பண்ணா அந்த படத்திலே அதை யூஸ் பண்ணல. இருந்தாலும் படம் சூப்பர் ஹிட். என்னடா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த கதையை கேளுங்கன்னா, 1975 ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அப்படிங்கிற டைரக்டர் ஜாஸ் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் ஒரு பெரிய சுறாமீனை தழுவி எடுத்த படம். மேபி நீங்க மீம்ஸ்லயோ இல்ல அந்த படமா பார்த்துருக்கலாம். அந்த படத்துக்காக பல கோடி செலவு பண்ணி ப்ரொடியூசரோட மண்டையை கழுவி ஒரு பெரிய சுறாமீனை ரெடி பண்ணிருக்கானுங்க. பண்ணிட்டு கொண்டு வந்து தண்ணியில போட்டா மல்லாக்கு கொடுத்து உள்ளே போயிருச்சு. ப்ரொடியூசர் பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணீங்க, காசெல்லாம் வாங்கிட்டு போனீங்களா, இந்த பேப்பர் ஓட்டருக்கு தான் இவ்வளவு செலவாச்சா அப்படின்னாரு. டைரக்டர் யோசிச்சிருக்காரு. டக்குனு அவரோட கன்னிங்கான மைண்ட் செட் எடுத்து, ஓகே படத்தை நான் பண்ணி கொடுத்துறேன், நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, சூப்பர் ஹிட் ஆகுனாரு. அதே மாதிரி படம் செம்ம ஹிட். கேமராமேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல சுறாமீன் வர மாதிரி மட்டும் காட்டுவானு, வராது. பிஜிஎம் போட்டானுங்க, தியேட்டர்ல அள்ளு விட்டுருச்சு. கடைசியில 1-2 சீன்ல அரசர் புலஸ்லாம் சுறாமீன் இருக்கிற மாதிரி தான் காட்டுவானு. பட் அப்படி இருந்துமே படம் வேற லெவல் ஹிட். முடிஞ்சா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேபி நீங்க ஒரு பதறிய மனம் கொண்டவரா இருந்தா உங்களுக்கும் பயம் வரலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய படம்ல. ஏன்னா நீங்க இப்ப அதை விட ஹாரெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இந்த கதை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கும் டிராவல் ஐடியாஸ்க்கும் என்னோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை பை.